வந்து பார்த்துட்டே இருக்கிறத காவேரி வாட்ச் பண்ணிடுறாங்க. உடனே காவேரி செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. இவர் எதுக்கு என்ன பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாயிடுறாங்க. அடுத்து வந்து கோயில் வந்து வந்துட்டோன்னே காவேரி வந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ குழந்தை வந்து நானும் வரேன் மிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வேணாடா நம்ம வீட்டுக்கு போகணும்ல, நம்ம நான்வெஜ் சாப்பிட்ருக்கோம்ல, அதனால் கோயில் உள்ள போகக்கூடாது, அதனால் நான் வந்து போகலாம் அப்படின்னோடனே மிஸ் ப்ளீஸ் மிஸ் அப்படின்றாங்க. உடனே வந்து குழந்தைக்கு அதெல்லாம் இல்லை, பரவாயில்ல நான் அவளை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன மிஸ் என்ன வாங்கன்னு சொல்ல மாட்டிங்களா, நீங்கள் ரொம்ப பெரியவங்க, நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருக்கீங்க, அதனால் நீங்கள் வரக்கூடாது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு சிரிக்கிறார் விஜய். இதில் நான்வெஜ் என்ன இருக்குது, நீங்கள் வர்றது அம்மன் கோயில் தானே, இது ஒன்றும் அம்மன் கோயில் கிடையாது, இது முருகர் கோயில் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி சரிங்க மிஸ், நான் வெளியவே நிற்கிறேன், நீங்கள் வெளியவே இருங்க, அதுதான் நல்லது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஏன் விஜய் நம்ம பார்த்து காவேரி கடுப்பாரா, ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கார் விஜய். உடனே வந்து நீ வாடா செல்லம் அப்படி சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து குழந்தையும் வந்து நம்ம காவேரியும் வந்து சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து கேட்குறாங்க, சரி இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் நீ வந்திருக்கியா அப்படி சொல்லிட்டு. வந்திருக்கேனே, எங்கள் தாத்தா இருக்காங்கள்ல, எங்கள் தாத்தா நான் எங்கள் அப்பா எல்லோரும் வந்திருக்கோம். சரி உன் அம்மாவை கூட நீ வந்ததே இல்லையா அப்படின்னோடனே அமைதியாகிடுறா. சாரிடா நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா. அப்படிலாம் இல்லை மிஸ், நான் என் அம்மாவை பார்த்ததே இல்லை மிஸ், பார்த்தா தானே அவங்க கூட நான் கோயிலுக்கு வர முடியும் அப்படின்னோடனே அப்படியே கலங்கி போகிறாங்க காவேரி. சரி சரி சாரி அப்படின்னாங்க. பரவாயில்ல மிஸ் அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு என் அம்மா கூட வரணும்னு ரொம்ப ஆசை மிஸ், உங்களுக்கு தெரியுமா என் அப்பாவோட என் அம்மாவை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னோடனே. உன் அம்மா பிடிக்குமா, நீ தான் உன் அம்மா பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறியே அப்படின்னோடனே. ஆமாம் மிஸ் நான் பார்த்தது தான் இல்லை, ஆனால் இருந்தாலும் என் அப்பா என் அம்மாவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சரி அப்படி என்னென்ன விஷயம் சொன்னாங்க அப்படின்னோடனே. என் அம்மா ரொம்ப சூப்பராக இருப்பாங்களாம், ரொம்ப அழகாக இருப்பாங்களாம், அந்த வானத்தில் இருந்த தேவதை மாதிரியே இருப்பாங்களாம், அவ்வளோ நல்லா இருப்பாங்களாம், அவங்களுக்கு முடி வந்து ரொம்ப லாங்காக இருக்குமா, அதே மாதிரி குட்டி கண் இருக்குமா, அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்களா அப்படின்னோடனே. என்ன இவன் நம்மளை பற்றி சொல்கிற மாதிரி சொல்கிறா அப்படின்னோடனே. மிஸ் அவங்க உங்கள் கலரில் தான் இருப்பாங்க அப்படின்னோடனே. சரி அதையும் உங்கள் அப்பா தான் சொன்னாரா, அவர் தேவதை பற்றி சொன்னார்ல, அப்போ என் அம்மா யாருன்னு கேட்டேன், என் அம்மாவும் அதே மாதிரி தான் இருப்பாங்க அவர் சொன்னார் அப்படின்னோடனே. சிரிக்கிறாங்க. சரி என் அம்மா ரொம்ப ரொம்ப நல்லவங்களாம், என் அப்பாவும் என் அம்மாவும் எப்படி மீட் பண்ணாங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னோடனே. எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்னோடனே. அந்த மாதிரி அந்த அடித்து வந்து பண்ணும்போது கரெக்டாக வந்து காவேரி வந்ததும் அந்த பசுபதி அடிக்கும்போது அந்த மாதிரி மீட்டிங் பற்றி சொல்கிறா. அதை கேட்டுட்டு காவேரி ஒரே குழப்பம் அடைகிறாங்க. இந்த விஷயத்தை நான் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே, என் மனசு ஏன் ஒரு நிலையில் இல்லை, இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரிகிற மாதிரி ஏன் இருக்கு, நான் இப்போ தானே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் காவேரி கேட்டுகிட்டே வராங்க. ஓகே மிஸ், சாமி கும்பிட்டுட்டோம் நம்ம கிளம்பலாமா அப்படின்னா. கிளம்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்து அந்த அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வராங்க. என்னங்க எங்களுக்கு பிரசாதம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. உடனே வந்து காவேரி வந்து இந்தாங்க அப்படி சொல்கிறாங்க. உடனே பிரசாதத்தை நெத்தியில் வச்சுக்கிறாரு. அடுத்து வந்து கிளம்பி எல்லோரும் போயிட்டுருக்காங்க. அப்போ விஜய்கிட்ட வந்து காவேரி வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன தாங்க பிரச்சனை, எதுக்காக வந்து என்னையே பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு, ஏங்க இதுதான் கோவமா உங்களுக்கு, நிச்சயமாக சொல்கிறேங்க, நான் உங்களை பார்க்கலங்க, பின்ன என்ன பார்க்காம யாரை பார்த்திக்கணுன்னு, உங்களோட சேரீ தாங்க பார்த்தீங்க. என்னோடய சேரீ, ஆமாங்க இதே மாதிரி கலரில் என் ஒய்ஃப் நிறைய சேரீ கட்டுவாங்க, அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், அதனால தான் பார்த்தேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களை பார்த்துன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே. ஓ அப்படியா, ஆமாங்க என் ஒய்ஃப்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களோட ஒய்ஃபை அவ்வளோ நீங்கள் நேசிக்கிறீங்களா, ஆமாங்க அவள் தான் என் வாழ்க்கை, அவள் தான் எனக்கு எல்லாமே, இதே மாதிரி தான் என் ஒய்ஃபும் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் சேரீ கட்டுவா, ரொம்ப அழகாக இருப்பா, அதே மாதிரி நீங்களும் கட்டியிருந்தீங்களா, அதனால தாங்க அப்படி பார்த்துட்டேன், சாரிங்க தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னோடனே. பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்றாங்க. சரிங்க உங்களது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னோடனே. லவ்வுன்னு சொல்ல முடியாது, அரேஞ்ச்மெண்ட்டும் சொல்ல முடியாதுங்க, 60 விதமாக நடந்த மேரேஜுங்க அப்படின்னோடனே யோசிக்கிறாங்க காவேரி என்னவா இருக்கும்னு.